சாவு நடந்தாலும் பார்ட்டி, கல்யாணம் நடந்தாலும் பார்ட்டி, நிச்சயம் எதையோ ஒன்று ஒரு பேரை சொல்லிட்டு விலை உயர் வசதிக்கு தகுந்தவாறு ஒரு சாதாரண பசங்களா இந்த டாஸ்மார்க்கு, அதை விட கொஞ்சம் விலை உயர்ந்த கொஞ்சம் நடுத்தர பீப்புள் மணமகிழ் மன்றம், அதை விட கொஞ்சம் பெரியவங்க இம்பார்ட்டன்ட் சரக்கு வாங்கிட்டோம் இந்த ஊர்ல நடத்தும். இந்த மாதிரி இது வந்து இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிறது. போலீஸுக்கு தெரியும். போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? மிகச்சிறந்த போலீஸ் தான், அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கே சாவு. அவன் தடுக்க போனா கல்லு லாரியை விட்டு ஏத்திடுறாங்க. 2 சம்பவம் நடந்ததுன்னா பயந்துடுறாங்க. நமக்கு ஏண்டா வந்து எவனோ எக்கேடா கெட்டு போட்டு எவனோ வெட்டிட்டு சாட், நமக்கு என்ன? நம்ம போய் இதுல குறுக்க நின்னோம்னா நம்மளை வந்து வெட்டுறான், பத்திரிகையாளர்களை வெட்டுறான். யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. யாரும் காலையில புறப்பட்டு போயிட்டு சுகமா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நம்பிக்கையை அனுப்பவும் முடியாது. அது ஆண் குழந்தைக்கும் இல்லை, பெண் குழந்தைக்கும் இல்லை, டீச்சருக்கும் இல்லை, துப்புரவு பணியாளருக்கும் தனித்தனியா கிடையாது. தமிழகம் அப்படி கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.